விதி கூட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான். அப்ப வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மையில தான் இருக்குது. அப்ப வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பெரிய பணம் சம்பந்தப்பட்ட புது முதலீடுகளை தவிர்த்துக்கங்க. ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல வருமானம் வருதுன்னா அதை தொடர்ச்சியா செய்யுங்க. அதன் மூலமா உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். வருமானத்தை பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தளவுல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஆமா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க அடுத்தவங்க பிரச்சனைகளை தேவையில்லாம இந்த காலகட்டத்துல தலையிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானங்களை ஏற்படுத்தி தரும். அவமானம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்னதான் விஷயம் அப்படிங்கிறத டைரக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா என்னன்னா, உடம்புல கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், மனம் சார்ந்த விஷயத்துல